ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Suzuki Gixxer 250 இந்த பைக் வந்து BS6க்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த பைக் வந்து முன்னாடி BS4ல மட்டும்தான் வந்து அவைலபிலிட்டி அப்படின்றது இருந்துச்சு. அதுக்கப்புறம் BS4 வந்து விற்கக்கூடாது அப்படின்றதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் மாதங்களுக்கு வந்து இது BS6 வேரியண்ட் அப்படின்றது லான்ச் ஆகாமலே இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் வந்து இந்த பைக் வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தாலும் அவங்களால் எடுக்க முடியாமலே இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், BS6ல் வந்து லான்ச் ஆகிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய உங்களோட நியரஸ்ட் ஷோரூமில் நீங்கள் தாராளமாக கேட்டு பார்க்கலாம். ஆனால் அது லான்ச் ஆனது ஒரு பக்கம், ஆனால் அது வந்து அவைலபிலிட்டி அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஷோரூமை பொறுத்து இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அநேகமாக இன்னும் ஒரு 4-5 நாளில் எனக்கு தெரிஞ்சு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, ஓகே. இப்போ இந்த பைக்கோடைய ப்ரைஸ் ஹைக் அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் ஒரு 250cc வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது 250cc பைக் எடுக்கணுன்ற தாட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து வேல்யூ ஃபார் மணி. நான் ஏன் வந்து வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்றதையும் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சரர். இப்போ Suzuki Gixxer எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலாகவே 2 கேட்டகரியில் வரும். ஒன்று வந்து 150cc 160cc செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸுமே வந்து செம்ம காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜிக்ஸரு. அதே மாதிரி 250cc அந்த 250cc வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 பைக்ஸ் தான். ஒன்று வந்து KTM Duke 250, அப்புறம் Yamahaல FZ25, இந்த மாதிரி ஒரு சில பைக்ஸ் மட்டுமே வந்து டஃப்பான காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பைக் வந்து Suzuki Gixxer 250. சரி, ஓகே. இப்போ இந்த 250 செக்மெண்ட் பற்றி மட்டும் ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். 250 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 2 பைக்ஸ் வரும். ஒன்று வந்து நேக்கட் ஸ்போர்ட் மாடல், அதாவது ஃபேரிங்கே இல்லாமல் வரக்கூடிய ஒரு மாடல். ரெண்டாவது ஃபுல் ஃபேர்டு பைக்கு, இந்த R15 KTMல RC200லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபுல் ஃபேர்டு பைக்கை வரக்கூடிய 2 டைப் இருக்குது. இது ரெண்டுலேயுமே வந்து ப்ரைஸ் ஹைக் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு Suzuki Gixxer நேக்கட் ஸ்போர்ட் மாடல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3600 ரூபா அப்படின்றது வந்து ப்ரைஸ் ஹைக் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதான ஃபுல் ஃபேர்டு பைக் Suzuki Gixxer SF, இது வந்து 3345 ரூபா வந்து ப்ரைஸ் ஹைக் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மூணாவது பைக்கு, அதாவது Suzuki Gixxer SFலே வந்து 2 பைக் வரும். ஒன்று நார்மல் வேரியண்ட்டு, இன்னொன்று மோட்டோ ஜிபி வேரியண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்டோ ஜிபி வந்து ஃபுல்லாக ப்ளூ கலரில் வரும். அந்த ப்ளூ கலர் வேரியண்ட் எவ்வளோ வந்து ப்ரைஸ் ஹைக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3444 ரூபா ப்ரைஸ் ஹைக் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த ப்ரைஸ் ஹைக் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த பைக்கோட பவர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி BS4 மாடலை விட BS6 மாடலில் வந்து பவர் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 26.5 PS வரைக்கும் பவர்ன்றதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 22.2 Nm ஆஃப் டார்க்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கில் வந்து டியூவல் சேனல் ABS அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த பைக்கில் வந்து BS4ல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டார்க்குன்றது வந்து 22.6 இருந்துச்சு. ஆனால் இப்போ BS6ல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 22.2 தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 0.4 Nm ஆஃப் டார்க்குன்றது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து பெரிய சேஞ்ச் கிடையாது, ஆனால் சின்னதாக ஒரு சேஞ்ச் அப்படின்றது இருக்குது. ஸோ டார்க் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா அந்த புல்லிங் பவர்ன்றதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு. ஆனால் அதே இது இந்த ஹார்ஸ் பவர்ன்றதான் சொல்கிறோம்ல, அதாவது இத்தனை PS பவர்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா ஹை ஸ்பீட் போகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம்ஸு. சரி, ஓகே. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டியூவல் சேனல் ABS அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த மோட்டோ ஜிபி வேரியண்ட் வந்து ப்ளூ கலரில் வரும்னு சொல்லிட்டீங்க. மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 2 பைக்ஸ் வந்து என்ன கலரில் வந்து அவைலபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து சில்வரு, இன்னொன்று வந்து பிளாக்கு. இப்போதைக்கு இந்த 2 கலர் ஆப்ஷன் மட்டும் தான் அவைலபிலிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ இது போக ஃபியூச்சரில் ஏதாச்சும் வந்து கலர் அப்டேட் அப்படின்றத கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். சரி, ஓகே. படுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பைக் வந்து எந்தெந்த பைக்கெலாம் போட்டியாக இருக்குது, அதாவது ப்ரைஸிங் பாயிண்ட்டில் நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாமினார் 250. இதே சிசி இருக்கக்கூடிய ஒரு பைக் வந்து டாமினார் 250 தான். ஸோ இந்த பைக்குக்கு வந்து டேரெக்டாக வந்து டாமினார் 250யோட காம்படிஷனில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. இது போக FZ25 தான் வந்து இந்த செக்மெண்ட்லேயே வந்து ஆல்ரவுண்டர், எப்பவுமே கிங் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த பைக் வந்ததுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக அந்த கிங் அப்படின்ற அந்த பிளேஸ்ன்றது வந்து இந்த பைக் வரும் அப்படின்றது என்னோட பர்சனல் தாட்டு. ஏன்னா டிசைனும் சரி, லுக்கும் சரி, இருக்கக்கூடிய பவரும் சரி, எல்லாமே வந்து FZ கம்பேர் பண்ணுறப்ப வந்து அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து FZ கம்மி தான், அதை நான் வந்து கண்டிப்பாக ஒத்துக்குவேன். அது போக ஆனால் லுக்கு, ஃபீச்சர்ஸு, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, இது எல்லாமே கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு பர்சனலாகவே எனக்கு வந்து Gixxer தான் பிடிச்சிருக்கு. Gixxer 250 அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இது போக வேறு என்ன பைக் வந்து இது காம்படிஷன் இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச RC200. இந்த பைக்கோட பவருமே வந்து 25 PS வரைக்கும் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். சரி, ஓகே. இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் இன்கேஸ் இந்த பைக் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷோரூமில் விசாரிங்க, கண்டிப்பாக அவைலபிலிட்டி அப்படின்றது இருக்கும். சரி, இந்த வீடியோவை பற்றின ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது BS6 நாம்ஸ்க்கு வந்து புதுசாக அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சரி, இது போக இதே மாதிரி நான் ஃபியூச்சரில் போடக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வந்து ஃபியூச்சரில் போடக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேக்ஸிமம் எல்லா டவுட்டுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன்.
ஃபியூச்சரில் அது சம்மந்தமாகவே நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவை எடுத்து அதை வந்து நான் வீடியோவை வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.